எபிரேயர் 4 சென்ற வகுப்பிலே 11 வரை பார்த்தோம். இன்றைக்கு 12, 13 கூட லைட்டாக பார்த்துருந்தோம். அதனால் நம்ம 12 தொடங்கி 16 முடியுள்ள வசன பகுதிகளை படிப்போம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையிருக்கிறதாயும் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயிருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். சென்ற நாளில் நாம் 4ஆம் அதிகாரத்தில் இளைப்பாறுதலை குறித்து நாம் படித்தோம். இளைப்பாறுதலே போவதற்கு ஆண்டவர் அழைக்கின்றார். இருமனமுள்ளவர்களை எச்சரிக்கிறார், அல்லது இயேசு ஏற்றுக்கொள்ளாத யூதர்களை எச்சரித்து அழைக்கிறார். அப்படி நாம் பார்த்தோம். அந்த எச்சரிப்பை தொடர்ந்து 12, 13, 2 வசனங்களும் அது 14, 15, 16க்கும் 11 வரை உள்ள முந்தின பகுதிக்கும் இடையே வருகிறதான ஒரு கருத்தை, ஒரு கருத்திலிருந்து இன்னொரு கருத்துக்கு மாறி செல்லும்போது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அப்ளிகேஷன் பார்ட் மாதிரி அது வருகிறது. சரியா? அதில் சொல்லும்போது தேவனுடைய வார்த்தையானது இந்த இடத்துல வருகிற தேவனுடைய வார்த்தை என்பது கிரீக்கில் லோகோஸ்ன்னு இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. கிரீக்கில் படிச்சிங்கன்னா லோகோஸ்னால் நம்ம யோவான் எழுதின சுவிசேஷத்தில் ஆதியிலே வார்த்தை இருந்தோன்னு படிப்போம். ஆனால் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா லோகோஸ்ங்கிற வார்த்தை தான் அதில் இருக்குது. ஆனால் யோவான் சொன்ன வார்த்தையாம் தேவன் என்கிற முக்கியத்துவம் இங்கே வரல. அதாவது இங்கே இயேசுவை மீன் பண்ணியவர் பேசினார்னு சொல்ல முடியாது. தேவனுடைய வார்த்தை பொதுவிலே பேசுகிறாருங்கிற ஒரு கருத்து. ஆனால் அந்த தேவனுடைய வார்த்தையானது 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் படிக்கிறோம் அல்லவா, ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல. எந்த சுவிசேஷம்? பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுறோம், நம்ம மேசியா அந்த ராஜ்யத்திற்குள்ளே கானான் தேசத்துக்குள்ளே போகிறதுக்கு சொன்னது அவர்களுக்கு நற்செய்தி. யாருக்கு? அந்த காலத்தில் இருந்த மக்களுக்கு நற்செய்தி. அதுபோல் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் உங்களுக்கு மீட்புண்டு, ராஜ்யம் உண்டு என்கிற செய்தி உங்களுக்கு சுவிசேஷம். ஆகவே இந்த சுவிசேஷத்தை தான் இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை என்று பொதுமைப்படுத்தி பேசுகிறார் என்கிறது தான் அநேக அறிஞருடைய கருத்து. ஆகவே சுவிசேஷமாக இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தையாக நம்ம பொதுவாக எடுத்தாலும் சரி, அதை குறித்து சொல்லும்போது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும், ஜீவனும் உண்டு, வல்லமை உண்டு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட யோவான் 6:63 சொல்றாரு, என் வார்த்தைகளே ஆவியாயும் ஜீவனாக இருக்கிறேன்னு சொல்வார். ஸோ அந்த கருத்தில் தான் இது இங்கே வருகிறது. ஆகவே ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாகும். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம்னா பொதுவாக இங்கே இந்த இடத்துல சொல்லக்கூடிய பட்டயம் யுத்த களத்தில் சொல்கிற பட்டயமாக கூட இருக்கலாம். எந்த பட்டயத்திலும் கருக்கானதாகவும் ஆத்துமாவையும் ஆவியையும், இல்லை ஒரு பேரலைசம், ஆத்துமாவையும் ஆவியையும். நம்முடைய கிறிஸ்தவத்தில் இந்த மனிதனுடைய அமைப்பை குறித்து 2 முக்கியமான கருத்து இருக்கிறது. என்னென்னா, மனிதன் ஆவி, ஆத்மா, சரீரம் 3 உடையவன். அதை ட்ரைகாட்டமின்னு சொல்லுவாங்க. இன்னொரு கருத்து இருக்கிறது,
மனிதன் ஆவியும் சரீரமுடையவன், 2 தான். அப்போ ஆத்மா என்றால் என்ன? அவங்க என்ன சொல்லணும்னா ஆவி என்பதும் ஆத்மா என்பதும் ஒன்று தான். அதை டைகாட்டமின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த வசனத்தை படிக்கும்போது என்ன சொல்றார் பாருங்க, ஆத்மாவையும் ஆவியையும் 2ஐயும் செப்பரேட் பண்ணி காட்டுற போல வருகிறது. ஆனால் அந்த டைகாட்டமியை நம்புறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த இடத்துல வருகிற ஆத்மா என்பது மனிதனை குறிக்கிறது, ஆவி என்பது மனிதனுடைய ஸ்பிரிட்டை குறிக்கிறது. எப்படி இருந்தாலும் நமக்கு அது பிரச்சனை இல்லை. முக்கியமான கவனிக்க வேண்டியது தேவனுடைய வார்த்தை எவ்வளவு நுட்பமாக செயல்படுகிறது முக்கியம். புரியல? எவ்வளவு நுட்பமாக ஆவியையும் ஆத்மாவையும் வேறுபடுத்தி காட்டும் என்பதை காட்டுகிறது. கருக்கானதாயும் ஆத்மா ஆவியையும் கணுக்களையும் ஊனையும், கணுக்கள்னா போன்ஸ், ஊனின்றா மாம்சத்தை பொதுவாக நம்ம சொல்லுவோம்ல, ஊனையும். இங்கிலீஷ் பைபிள் இருக்கு அவங்கள்ட்ட, அதை ஒன்று படிங்களா? 12 Hebrew 4:12. For the word of God is quick and powerful and sharper than two-edged sword, piercing even to the dividing asunder of soul and spirit, of the joint and marrow. Joint and marrow. Is a discerner of thoughts and intents of the heart. பாருங்க, கணுக்களை ஊனையும் பிரிக்கத்தகாத உருவ குத்துதாயின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்லதான் ரொம்ப முக்கியம் இருக்குதும். இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை இருக்கிறதா இருக்கிறது. அப்போது இருதயத்துண்ட எண்ணங்களை கிளியர் கட்டாக டிவைட் பண்ணி காட்டுறத சொல்லுவதுக்கு அவர் இந்த ஆயுதத்தை, இந்த பட்டயத்தை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார். எப்படி பட்டயம் இப்படி பிரிக்கிறதோ அதுபோல் கர்த்தருடைய வார்த்தை மனிதனுடைய சிந்தனையை பிரித்து காட்டுகிறது. எதுக்கு பிரித்து காட்டுது தெரியுமா? விசுவாசிக்கிறியா விசுவாசிக்கலையா? ஏன்னா அதான் முந்தின எச்சரிக்கை. நீ உண்மையிலே விசுவாசிக்கிறியா இல்லை விசுவாசிக்காமல் விசுவாசிப்போது நடிக்கிறாயா? அதை பிரித்து காட்டும். இருதயத்தின் நினைவுகளையும் யோசனை வகை இருக்கிறதாக இருக்கிறது. எந்த கேட்டகரியில் நீ இருக்கிற? விசுவாசித்தா விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிப்போம். விசுவாசிச்சா போவோம். ஆனால் விசுவாசிக்காமல் இருந்தால் நல்லா யோசி, நல்லா புரிஞ்சுருக்க. நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இது யூத கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்டது. ஆனால் யூத கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து யூதர்களையும் மனதில் கொண்டு எழுதப்பட்டது. அதாவது யூத கிறிஸ்தவர்கள் பின்வாங்கி போகக்கூடிய மனநிலையில் இருந்த, 2 கட்டா மனநிலையில் இருந்த யூதர்களுக்கு ஒரு எச்சரிப்பும், மொத்தத்திலே இயேசு ஏற்றுக்கொள்ளாத யூதர்களுக்கு ஒரு அழைப்பும் எச்சரிப்பும் கலந்த ஒரு நிருபம். ரொம்ப மிக அருமையான ஒரு நிருபம் கூட. அதனால் சொல்ல நீங்கள் நல்லா யோசித்துடுங்க. ஏன்னா தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவங்க விசுவாசிக்காதவங்க அந்த வாக்குத்தத்த கானான் தேசத்தில் போகலை. விசுவாசிக்கிற நாம் போவோம். ஆகவே நீங்கள் யோசித்துருங்க, உங்கள் நினைவு எப்படி? விசுவாசிக்காமல் இருக்கிறீங்களா? விசுவாசித்தீங்களா? அடுத்த வசனம் 13ஆம் வசனம். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை, நாம் அதை மறைக்க முடியாது. ஒருவேளை இந்த எழுத்தாளர் இருந்து மறைக்கலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தை அதை பிரித்து காட்டும்போது, ஒருவன் விசுவாசியா விசுவாசி இல்லையா என்பதை காட்டும்போது அதை மறைக்க முடியாது. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாக இருக்கிறது. ஏன்னா தேவனுடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை இல்லையா? நம்ம பல ஏற்பாடில் பார்க்கும்போது கூட ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் முகத்தை பார்க்கவில்லை, அவனுடைய இருதயத்தை பார்க்குறேன்னு சொன்னார். அதைத்தான் இங்கே அவர் நினைவுபடுத்துகிறார். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயிருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்பிக்கிறோம். இந்த இடத்துல நாம் என்று சொல்லும்போது he include all the Jews whether he believe or not, whether he believes or
வித் டபுள் மைண்டட்னஸ். நம்புகிறானா நம்பவில்லையா, அல்லது நம்பிட்டு இரு மனநிலையில் இருக்கிறவனை போல நடிக்கிறானா, போலியான நம்பிக்கையோடு இருக்கிறானா. ஆனால் ஒரு நாள் வரும், அந்த நாள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்படின்னா என்ன? அந்த கணக்கை பார்க்கும்போது விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனும் ராஜ்யமும் உண்டு. விசுவாசியாதவன் எப்படி விசுவாசியாதவனை கண்டுபிடிப்பார்? அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும் என்று அந்த 11வது வசனம் வரை வந்த எச்சரிக்கைக்கு ஒரு எக்ஸால்டேஷன், அந்த எச்சரிக்கையின் முடிவையிலே ஒரு அழைப்பை போன்ற ஒரு உற்சாகத்தை கொடுக்குறார். நீங்கள் உற்சாகமாக இருக்கணும், அதில் கவனமாக இருக்கணும், ஞானமாக இருக்கணும் என்று சொல்லுகிறார். ஏன்னா கணக்கு கொடுக்குற நாளில் ஒரே கணக்கு தான், நம்புனியா நம்பலையா, வேறு கணக்கு கிடையாது. வார்த்தையாகிய தேவனுடைய வார்த்தையாகிய கிறிஸ்துவிலே வெளிப்பட்ட நற்செய்தியை நம்புகிறோமா நம்பவில்லையா, அதே கேள்விதான். சரியா? அடுத்தது 14, 15, 16 வேற ஒரு புதிய டாபிக் ஆரம்பிக்கிறார். ஆனால் இந்த இடத்துல தான் ஆரம்பிக்கிறார்னு சொல்ல முடியாது. நீங்கள் 2ஆம் அதிகாரத்தில் கடைசியில் போனீங்கன்னாலும் இந்த டாப்பிக்கை லைட் டச் பண்ணியிருப்பார். என்னன்னா 2ஆம் அதிகாரத்தை கடைசி பகுதியில் வந்தீங்கன்னா 17ஆம் வசனம், அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையுள்ள பிரதான ஆசாரியாக இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக இருக்க வேண்டியதாக இருந்தது என்று அந்த ஆசாரியத்துவத்தை குறித்து ஒரு அறிமுகத்தை அங்கே டச் பண்ணிவிட்டு அதை அப்படி விட்டுருவார். மீண்டும் அதே ஏரியாவை திரும்ப ஆரம்பிக்கிறார். எந்த 2ஆம் அதிகாரத்தின் எண்டில் எதை டச் பண்ணி விட்டாரோ அந்த டாபிக் மீண்டும் போகிறார். போய் என்ன சொல்ல வருகிறார்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இயேசு தூதர்களுக்கு மேலானவர், இயேசு மோசைக்கு மேலானவர், இயேசு யோசுவாவுக்கு மேலானவர். இப்போ சொல்ல வருகிறாரு, இயேசு இஸ்ரவேலில் வந்த அனைத்து பிரதான ஆசாரியர்களுக்கும் மேலானவர். ஏன்னா இஸ்ரவேலில் உள்ள யூத மதத்தை நம்ம படித்தோன்னா அந்த உயர் பீடம் என்பது ஆசாரியர். ஆசாரியர் தான் ராஜாவை நியமிப்பார். பிற்காலத்தில் அதில் சில அரசியல் போராட்டங்கள் உண்டு. ஆனால் அடிப்படையில் ஆண்டோட திட்டம் வந்து ஆசாரியர் தான் யூத மதத்துடைய தலைமை பீடம். ராஜா அந்த ஆசாரியனுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டியதான் ராஜாவுடைய கடமை. ஆனால் பிற்காலத்தில் அதில் அரசியல் குழப்பங்கள் எல்லாம் வந்தது, அதை நம்ம இப்போ போக வேண்டிய தேவையில்லை. ஆனால் என்ன சொல்லார்னா, இயேசு நீங்கள் பழையற்பாடில் படித்தீங்கன்னா பிரதான ஆசாரியர்னு படிக்கும். ஆனால் இங்கே அந்த வார்த்தை பாருங்கள், அவர் வித்தியாசமாக சொல்லார். வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர், கிரேட் சீஃப் பிரீஸ்ட். பழையற்பாடில் நீங்கள் எத்தனை ஆசாரிகளை பார்த்திருக்கிறீர்கள், ஆனால் அவர்களெல்லாம் சீஃப் பிரீஸ்ட். ஜீசஸ் கிரேட் சீஃப் பிரீஸ்ட்னு சொல்கிறார். ஆகவே எல்லா ஆசாரியர்களுக்கு மேலானவங்கிற அந்த புதிய டாப்பிக்கை டச் பண்ணுறார். டச் பண்ணிவிட்டு இனி அதில் சில விளக்கங்களை கொடுப்பார். நம்ம பார்ப்போம். வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போன, இந்த வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போனேன்னு எதுக்கு சொல்லாருன்னா, இப்போ நமக்கு அந்த யூத மதத்தை குறித்து நம்ம தெரியணும். எருசலேம் ஆலயம் அல்லது ஆசரிப்பு கூடாரமாக எதுவாக இருந்தாலும் சரி, அதில் 3 நிலைகள் இருக்கும். பொது நிலை, அடுத்த பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தான் அந்த கிருபாசனம் என்கிறதான ஒரு பெட்டி இருக்கும், பொன்னால் செய்யப்பட்டது. அதில் 2 பக்கமும் 2 தூதர்கள் இருப்பார்கள். அந்த 2 பக்கமும் 2 தூதர்கள் இருப்பது அந்த காலத்தில் ராஜாக்களுடைய சிங்காசனத்துக்கு 2 பக்கத்திலும் தூதர்கள் அல்லது காவல் தெய்வங்கள், அது ஒவ்வொரு நாட்டை பொறுத்தது இருப்பதாக ஒரு ஐதீகம், இப்படி செய்வாங்க. ஆகவே அந்த சிங்காசனத்தில் 2 பக்கமும் தூதர்கள் இருப்பது, நடுவில் அந்த பீடமாக அது இருக்கும். அங்கே ராஜா இருக்கின்றார். எந்த ராஜா? பரலோகத்தின் தேவனாகிய ராஜா அங்கு இருந்து இஸ்ரவேலை ஆளுகிறார் என்பது நம்பிக்கை. ஆகவே
அந்த ராஜா இருக்கிற இடத்திற்கு வருடத்தில் ஒரு முறை பாவ நிவர்த்தி நாளுங்கிற ஒரு நாள் உண்டு. அந்த நாளிலே முழு இஸ்ரவேலின் அனைத்து ஜனங்களுக்காக ஆசாரியன் ஒரு பலி செலுத்தான். முதலாவது தனக்காக பலி செலுத்திவிட்டு தேசத்துக்கான பலியை செலுத்தி அந்த பலியின் இரத்தத்தை கொண்டு அங்கே சமூகத்தில் போவான். அதனால் பயத்தோடு போவான். ஏன்னா பாவத்தோடு போனான் என்றால் அவன் அந்த இடத்தை விட்டு வெளியே வரமாட்டான். அங்கே தேவனால் வாதிக்கப்பட்டு மரணம் அடைமான் என்பது ஒரு நம்பிக்கை. ஆகவே அதனால தான் அந்த கயரெல்லாம் கட்டிட்டு தான் அவன் போவான். நீண்ட கயர் இருக்கும், உள்ள மற்றவங்க யாரும் போக முடியாது. ஆகவே என்ன நடக்கிறது என்றால் அந்த நிகழ்ச்சி ஆண்டவர் போது எதுக்கு ஒப்பிடுகிற இந்த வசனம் எதுக்கு ஒப்பிடுகிறது என்றால் பரலோகத்துக்குள்ளே போகிறத கூட ஒப்பிடுகிறது. இங்கே ஆண்டுக்கு ஒரு முறை தான் இந்த பாவத்தின் நாளிலே ஆசாரியன் உள்ளே போவான். யார்? பிரதான ஆசாரியும் போவான் தேசத்தின் பாவத்துக்காக. இங்கே அதற்கு ஒப்புயாக இயேசு பரலோகமாகிய ஆலயத்திற்குள் முழு உலகத்தின் பாவத்திற்காக தன்னையே கொடுத்து தனது இரத்தத்தை சிந்தி தனது பலியோடு அவர் உள்ளே போயிருக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முழு உலகத்திற்கான பலியாகவும் அவர் இருந்தார். அவரே மகா பிரதான ஆசாரியராகவும் அதனால் அந்த திரையை விலக்கிட்டு அவன் ஆலயத்துக்குள்ளே போவான். மகாபிரதான அதை திரை விலக்கும். அந்த பரிசுத்த ஸ்தலத்தையும் மகாபரிசுத்த ஸ்தலத்தையும் ஒரு திரை பிரித்திருக்கும். அதற்குள்ளே அவன் போவான். இங்கே வானத்தை திரையாக காட்டி அதற்குள்ளாக தேவ சமூகத்திலே பரலோகத்திலே இயேசு பொய்யாச்சின்னு சொல்கிறாரு. தேவகுமாரனாய் இயேசு அந்த பரலோகத்துக்குள்ளே போனது வேறு யாரும் இல்லை, தேவகுமாரனாய் இயேசு. ஏன்னா இந்த இயேசுவை தான் இப்போ பின்பற்ற வேண்டுமா இல்லை பின்பற்ற வேண்டாமா, இல்லை அதில் ஒரு சிலர் மீண்டும் யூத மதத்துக்கு போய்விடலாமான்னு இருக்கிறாங்க. அதனால தான் அவர் சொல்கிறாரு, இந்த இயேசுவை நீங்கள் எந்த இயேசுவில் ஊசலாட்டத்தோடு இருக்கிறீர்களோ, எந்த இயேசு என்கிற நாமத்தில் இருமனதோடு இருக்கிறீர்களோ அந்த இயேசு தான் போனது. இது நமக்கு அதனால தான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம், இது யூதனாகத்தான் நம்ம புரியணும். அந்த ஜூவிஷ் சிஸ்டத்தில் தான் நம்ம புரியணும். மகா பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறபடினால் இப்போ என்ன சொல்லாரு தெரியுமா? ரொம்ப அருமையாக. இப்போ ஆலயம் இடிக்கப்படவில்லை, நல்லா புரிஞ்சுடுங்க. இந்த எபிரேயர் எழுதப்பட்ட காலத்தில் எருசலேம் ஆலயம் இருக்கிறது. இப்போ எவ்வளவு நுட்பமாக எழுதுறா தெரியுமா? அதாவது அந்த இயேசு ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் இயேசு ஏற்றுக்கொண்ட யூதர்களிடம் என்ன சொல்கிறாங்க? நீங்கள் இங்கே வாருங்க, நீங்கள் என்ன வீடுகளில் கூடி கூடி ஆராதிக்கிறீங்க பாருங்க, எங்கள் ஆலயம் எவ்வளோ பெருசாக இருக்குது, நீங்கள் இங்கே வாங்க. இந்த எழுத்தாளர் சொல்கிறாரு, ஆலயம் இருக்கட்டப்பா, அவர் வருஷத்துக்கு ஒருக்கு தானே போகிறாரு, அதை விட மேலான அங்கே போயிட்டார் இயேசு. அது நமக்கு அப்போ யூதனாக இருந்தால்தான் அது புரியும். அப்போ முதல் நூற்றாண்டு யூதன்ட்ட சொன்னார், அவன் அங்கே இழுக்கிறானா? இல்லை, நீ இங்கே இழு, நீ அவனை இங்கே இழுக்கணும். எப்படி இழுக்கணும்? நம்மிடம் இருக்கிற மனித ஆசாரியர் வருஷத்தில் ஒரு நாள் தான் போக முடியும், இங்கே இயேசு கிறிஸ்து நிரந்தரமாக அங்கே போயிட்டாரு, அப்படி சொல்லி அவனை இங்கே இழு, நீ அங்கே போகாத, இது தற்காலிகமானது, இங்கே இயேசு கிறிஸ்து நிரந்தரமாக பொய்யாச்சு. ஆகவே நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவுள். நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டு, என்ன அறிக்கை? இயேசு கிறிஸ்து ஒருவரே இரட்சகர், அவர்தான் மேசியா, அவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, யோவான் அருமைப்படுத்தினார்ல, அந்த நம்பிக்கையில் உறுதியாக இருப்போம். நீங்கள் உறுதியாக இருந்தால் தான் அவர் அங்கே போனதுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஆலயத்துக்கு எருசலேம் ஆலயத்தை கண்டு போனீங்கன்னா அந்த வானத்துக்கு மேலாக போய் நித்திய பலியாக அவர் உங்களுடைய பாவத்துக்காக பிராயச்சித்தம் உங்களுக்கு பயனற்றதாக போய்விடும். அதனால் ஒரு அருமையான அது புரியும். அவன் அங்கே எழுகிறானா, நீ இதை சொல்லி அவனை இங்கே எழு, நீயும் உறுதியாக இரு. அதான் அடுத்த வசனத்தில் அதை சொல்லுவார். சொல்லிட்டு, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு ராமன். இதில் என்னன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னோம்,
இயேசு ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் இயேசு ஏற்றுக்கொண்ட யூதர்களை அங்கே வாருங்க, மீண்டும் யூத மதத்துக்கு வாருங்கன்னு அழைக்கிறாங்க. ஆனால் அழைத்து போகாத போது பலர் துன்புறுத்தப்பட்டார்கள். யார்? கிறிஸ்தவ யூதர்களை கிறிஸ்தவர் அல்லாத யூதர்கள் கடுமையாக துன்பப்படுத்தினாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக ஸ்தேவானை கல்லறிந்தது யார்? ஸ்தேவான் கிறிஸ்தவ யூதன், கிரேக்க யூத கிறிஸ்தவன். அவனை கல்லறிஞ்சது யார்? மற்ற எபிரேய யூதர்கள். அந்த அந்த நெருக்கடியில் சபை இன்னும் இருக்குது, கிறிஸ்தவர்கள் இப்போ இருக்கிறாங்க. அப்போ தான் சொல்லாரு, நிறைய பேர் எதுக்கு யூத மதத்துக்கு திரும்ப போனாங்கன்னா, ஒன்று ஆலயத்துடைய கவர்ச்சி, இன்னொன்று இயேசு கிறிஸ்து இன்னும் வரலை, ஏன்னா வந்து ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார்னு எதிர்பார்த்தாங்க. மூன்றாவது இந்த துன்பம் சகிக்க முடியலை. யோசித்து பாருங்கள், ஸ்தேவானுக்கு கொன்னது மட்டும்தான் ரெக்கார்டில் நமக்கு பைபிளில் இருக்குது, பலர் கொல்லப்பட்டாங்க. அதனால்தான் அவர் சொல்கிறார், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்கக்கூடாத பிரதான ஆசார் நமக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்ம பேர் சோதிக்கப்பட்டோம். இந்த சோதிக்கப்பட்டோங்கிற வேர்டை அநேகர் எடுத்தோன்னா பாவம்னு நினைப்பாங்க. இந்த இடத்துல இந்த சோதனையே துன்பத்தை சகிப்பது தான். ரெண்டாவது, இயேசுக்கு சோதனை உள்ளிருந்து வரல. உள்ளிருந்து வர என்னது? நமக்கு உள்ளிருந்து தான் வர சோதனை, பாவம் செய்வதற்கான சோதனை. இது அந்த உள்ளிருந்து வந்த சோதனை சொல்லலை. இயேசுக்கு சோதனை எங்கேருந்து வந்தது? அவர் உள்ளிருந்து வரல, அவருக்கு வந்த சோதனை வெளியிலிருந்து வந்து. வெளியிலிருந்து மக்கள் தாக்கினாங்க, சாத்தானும் சோதிச்சான், அது வெளியிலிருந்து. இயேசுவை சிலுவையில் அடித்தது வெளியில் இருந்தது. அதுபோல் நமக்கு எங்கேருந்து தான் வருது? வெளியிலேருந்து தான் வருது. வெளியிலிருந்து என்ன சோதனை வருது? சக யூதர்கள் நம்மை தாக்குகிறார்கள், அடிக்கிறாங்க. அதுதான் அப்புறம் பீரட்டா எங்க யூத மதத்துக்கு திரும்ப போயிட்டேன்னா எனக்கு அடிபடாத, ஆலயத்தில் எனக்கு முக்கிய பதவி கிடைக்குமே, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அதான் சொல்லாரு, அவர் ஆசாரியர் மட்டுமல்ல, நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் அடிக்கப்பட்டும் பாவமில்லாத இருக்கிறார். அடிக்கப்படும் போது அவர் பாவம் செய்யலை. அப்படியானால் நீ அடிக்கப்பட்டு பின்வாங்கி போனால் அதுக்கு எதுக்கு சமம்? பாவத்துக்கு சமம். அப்படின்னா உன்னுடைய மீட்புக்கு ஆன பிராயச்சித்தத்தை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை, நீ அவிசுவாசியாக தான் இருக்கிற. ஆகவே பின்வாங்கி போவது பாவம். அப்படியானால் உண்மையான விசுவாசம் இல்லை, இருந்திருக்க வாய்ப்பில்லை. பாவம் இல்லாத இருக்கிற பிரதான ஆசாரியர் இருக்கிறார். எவ்வளோ பெரிய என்கரேஜ்மெண்ட் தெரியுமா? அப்போ இஸ் என்கரேஜிங். அப்போ இயேசுவை பாரு, அவர் இவ்வளவு அடிக்கப்பட்டும் தான் வந்த பணியை விட்டு பின்வாங்கவில்லை. சிலுவையில் முடிந்துன்னு சொல்கிறத வரை அந்த பணியை முடிக்கிறார். பிதாவின் சித்தத்தையே செய்ய வந்தேன். அப்போ நாம் ஒரு அறிக்கை செய்தோம் அல்லவா, இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு அறிக்கை செய்தோம் அல்லவா, அந்த அறிக்கைக்காக துன்பப்படும் போது நீங்கள் எப்படி திரும்ப போகலாம்? அதை தாங்க வேண்டாமா? இயேசு நமக்கு முன்மாதிரி தானே. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும். என்ன, எந்த இரக்கம்? நம்ம பழைய ஏற்கனவே சொன்னேன்ல, ஆண்டுக்கு ஒரு முறை ஆசாரியன் அந்த இஸ்ரவேல் மக்களுடைய பாவத்துக்காக பலி செலுத்தி விட்டு மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகும்போது அவன் உயிரோடு வந்து விட்டான் என்றால் நாங்கள் தேவ இரக்கத்தை பெற்று விட்டோம் என்பது இவருடைய நம்பிக்கை. அவர் என்ன சொல்லார்? அங்கே போனார்ல, அவர் வருவார். ஆக இரக்கத்தை பெறுவதற்காக நாம் இரக்கத்தை பெறவும், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்கிற கிருபை அடையவும். ஏற்ற சமயம் என்பது உங்களுக்கு இப்போ தந்திருக்கிற கிருபையுடைய ஃபுல்னஸை when he comes out you will see. எப்படி ஆசாரியன் உள்ளே போய்விட்டு வெளியே வரும்போது எனக்குடைய பாவத்துக்கான பிராயச்சித்தை செலுத்தி முடித்தது என்பது நிரூபணமாகிறதோ, அதுபோல் வானத்துக்குள்ளாக போயிருக்கிற, அங்கே உன்னுடைய பிராயச்சித்தத்துக்காக போயிருக்கிற அவர் வரும் வரை ஏற்ற சமயத்தில் அந்த கிருபையை காண்பீர்கள். இப்போ உனக்கு கிருபைக்கு மேலே சந்தேகம் வருது. ஐயோ, என்னுடைய பாவம் செலுத்தப்பட்டாயிட்டா, அவர் இன்னும் வரலையே, தாமதிக்குதே, இங்கே எனக்கு உத்தரத்தை தாங்க முடியலையே அப்படின்னு நினைக்காத. ஏற்ற சமயத்தில் அவர் எப்படி உள்ளே போன ஆசாரியன் வெளியில் வருவானோ
அதுபோல் ஏற்ற சமயத்தில் அவர் வருவார். ஆகவே நீ என்ன செய்யணுமா? ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்கிற கிருபை அடையும், தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். இங்கே மிக ஒரு அருமையான ஆழமான இறையில் போகிறார். ஏன்னா நான் இதுவரை என்ன சொல்லிகிட்டு இருந்தோம், பழைய ஏற்பாடுலாம் அந்த பிரதான ஆசாரியன் தான் வருடத்தில் ஒரு முறை போக முடியும். இங்கே சொல்கிறாரு, நம்ம எல்லாருமே கிருபாசன தண்டையில் போக முடியும். ஆகவே இந்த நம்பிக்கையில் உறுதியாக இருங்க. பாருங்கள், இதில் ரொம்ப அருமையான ஒரு அதாக அந்த ஒரு அவன் சொல்கிறான், நீ இங்கே வா, இங்கே எருசலேம் ஆலயத்துக்கு வா. ஏன் சொல்கிறான்? நீ இங்கே இரு. எங்கே இரு? இந்த நம்பிக்கையிலே உறுதியாக இரு. எந்த நம்பிக்கையில்? வானத்துக்கு ஏறி போன இயேசு கிருபையை வெளிப்படுத்தும்படியாக வருவார். அந்த நம்பிக்கையிலே நிலைத்திரு. திரும்ப போகாத. எவ்வளோ ஆழமான செய்தி! இந்த நம்பிக்கை தான் கிறிஸ்தவ நம்பிக்கை. நம்முடைய பாவங்களுக்காக பலி செலுத்தி வானங்கள் உள்ளாய் போனவர் ஏற்ற சமயத்தில் அந்த கிருபையின் முழுமையை நமக்கு காண்பிக்க வருவார். இப்போ தான் நம் கிருபைக்கு மேலே சந்தேகம். ஐயோ, இயேசு செலுத்தின பலி எனக்கு போதுமா? அது அங்கே ஏற்றுக்கொள்ளப்பட்டாயிட்டா? தெரியாது. இல்லை, இதுதானே குழப்பம். எபிரேயருக்கு எழுதின அந்த எழுத்தாளர் சொல்கிறாரு, பொறுமை இறையா, எல்லாம் செலுத்தப்பட்டாயிற்று. அந்த நம்பிக்கையில் உறுதியாயிரு. அடிக்கப்படுறியா? பின்வாங்கி போகாத. அவன் ஆசை காட்டி இழுக்கிறானா? பின்வாங்கி போகாத. கிருபாசனத்தை நாம் அனைவரும் போகும். ஏனென்றால் அவர் அது இனி அருமையான ஆழம். பிரதான ஆசாரியர் ஒருவர், மற்ற ஆசாரியர்கள் அந்த ஆலய பணிகளை செய்வார்கள். இங்கே மகா பிரதான ஆசாரியர் இயேசு, நாம் அனைவரும் ஆசாரிய பணியை அவரோடு செய்யணும். அதனால் கிருபாசனத்தை விட்டு போகாத. இது நிரந்தரமான கிருபாசனம். நீ அங்கே ஆலயத்துக்கு போகிறது தற்காலிகமானது. அந்த ஆலயம் எப்போது இடிக்கப்பட்டது? கிபி 70 இடிக்கப்பட்டது. அதில் கர்த்தருடைய ஆலயம் இடிக்கப்படாது. பரலோகத்திலே அவர் போயிருக்கிற ஆலயம் இடிக்கப்படாது. அவர் நான் போய் உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தேன்னு சொன்னார்ல, அதை ஒருவனும் இடிக்க முடியாது. அதனால்தான் எபிரேயருக்கு எழுதுன சொல்லாரு, இது தற்காலிகமானது, அதுக்காக போகாது. ஆனால் பாடத்தை கிடைச்சிடல. 70 இடிச்சிட்டாங்களா அந்த ஆலயம்? இல்லையே, இன்று வரைக்கும் இல்லையே. ஆனால் அங்கே போனார்ல ஒரு ஆலயம், நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படார்ல, அது நிரந்தரமானது. அங்கிருந்து அவர் வருவார். ஆக ஏற்ற சமயத்தில் இந்த கிருபையினுடைய பரிபூர்ணத்தை நாம் காண்போம். ஆகவே அந்த நம்பிக்கையிலே நிலைத்திருப்போம். ஏனென்றால் இயேசு மகா பிரதான ஆசாரியர். 5ஆம் அதிகாரத்தில் அதை தொடர்கிறார். நம்ம அதை அடுத்த நாளில் நாம் பார்க்கலாம். இப்போது இதை குறித்து நம்ம கேள்விகளோ அல்லது உங்களுடைய கருத்துக்களோ இருந்தால் அதை பகிர்ந்து கொள்ளலாம். சிலர் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ யோவானில் லோகோஸ் என்கிற வார்த்தையாம் தேவனாகிய இயேசு கிறிஸ்து தான் சொல்லுகிறது. ஆனால் இங்கே அதை சொல்லலைன்னு தான் சொல்கிறாங்க. பட் இயேசுன்னு சொன்னாலும், இயேசுன்னு உள்ள சுவிசேஷம் சொன்னாலும், அங்கே எடுத்தோன்னா அந்த 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 வசனத்துடைய மொத்த கருத்திலே பிரச்சனை வராது. இல்லை, அதான் சொல்லல, சில அறிஞர்கள் அதை அப்படி தான், அது ஜீசஸ் ரெஃபர்னு தான் சொல்கிறாங்க. பட்டு சில அறிஞர்கள் என்ன சொல்லணும்னா, அந்த லோகோஸை கேபிட்டல் லெட்டரில் போடுங்க. எதை? யோவான் 1:1 இதை ஸ்மால் லெட்டரில் போடுங்க, அப்போ அந்த வித்தியாசம் உங்களுக்கு சால்வ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த லோகோஸ்ன்ற வார்த்தையாம் தேவனை தான் குறிக்கிறது யோவானில். ஆனால் நம்ம கிரேக்க இதில் அந்த லோகோஸ்ங்கிற வேர்டு வேறு விதமாகவும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஜெனரல் வேர்டுக்கும் பல வேளைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளதுனால இங்கேயும் அந்த சென்ஸில் பயன்படுத்தணும்னு சிலருடைய கருத்து இருக்குது. ஆமாம், லோகஸில் டிஃப்ரெண்ட் ஃபிலாசபிக்கல் கான்செப்ட். கரெக்ட். ஆமாம்.
அதை நீங்கள் மென்ஷன் பண்ணி அதில் ரெஸ்ட் கிளாரிட்டி இருக்கும். வானங்களின் வழியாக பரலோகத்துக்கு போனோம்னா இதில் வானங்கள் வந்து இந்த திரைசிலை. ஆமாம், அந்த எருசலேம் ஆலயத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையே ஒரு திரைச்சீலை இருந்துல்ல. இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்ட போது அதுதான் கிழிந்தது, மேலிருந்து கிழிந்தவனு பார்க்குறீங்களா. ஸோ அதை தான் இப்போ அவர் வானத்துக்கு ஒப்பிடுறாரு, மேகத்துக்கு ஒப்பிடுறாரு. இப்போ என்னன்னா அதை என்ன சொல்லனா, அதான் இது ஒரு ரொம்ப அருமையான இறையல். இப்போ பூமி அவர் பரிசுத்த ஸ்தலமாகவும் வானத்துக்கு அப்பா இருக்கிறதை மகா பரிசுத்த ஸ்தலமாகவும் பிக்சர் பண்ணுறார். உடனே எல்லாம் அப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஆசிரியர் அப்படி இல்லை, இங்கே பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கிறோம், கிருபாசனத்துக்குள்ளே போகணும். ஆனால் யார் தான் போக முடியும்? விசுவாசிக்கிறவன் தான் போக முடியும். அதனால் அந்த நம்பிக்கையில் உறுதியாக அந்த எருசலேம் ஆலயத்துக்கு அந்த ஆராதனை முறையை தெரிஞ்சோன்னா நமக்கு இதில் கன்ஃபியூஷன் வராது. அதனால தான் நான் அடிக்கடி சொல்வது, இந்த புஸ்தகத்தை படிக்கும்போது ஒரு யூத கிறிஸ்தவனாக முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு யூத கிறிஸ்தவனாக படித்தா மட்டும்தான் எபிரேயர் புஸ்தகத்தை புரிய முடியும், அல்லது எக்கச்சக்கம் குழப்பம் வரும். அதனால தான் ஏன்னா இப்போ நம்ம எல்லாம் தமிழர்கள் அல்ல இந்தியர்கள், இங்கே இருந்துக்கிட்டு நம்ம இந்தியனாக ஒரு ஜென்டைல் கிறிஸ்டியனை படித்தோன்னா இதில் குழம்புவோம். ஏன்னா இது வந்து ஒரு யூதன் சக யூதனுக்கு எழுதுனது. அந்த சக யூதன் கிறிஸ்தவனாக இருக்கின்றான், அதே நேரத்தில் இருமன நிலையுடன் அங்கே அந்த கூட்டத்தில் இருக்கிறான். அதே நேரத்தில் மொத்தத்திலே இயேசு ஏற்றுக்கொள்ளாத யூதர்களையும் ஆதாயப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குமானால் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதான் இப்போ நம்ம கிறிஸ்தவர்கள் நம்ம வேறு சிலர்கிட்ட பேசும்போது என்ன சொல்லுவோம்? ஒருவேளை ஆலயத்துக்கு வராத ஒரு கிறிஸ்தவராகவே இருப்பார், என்ன சொல்லுவோம்? வாப்பா நம்ம எல்லாம் சர்ச்சு போகணுன்னு சொல்லுவோம். அதே விதமாக அப்போ அந்த நாம் என்கிற வேர்டு சில வேளை ரட்சிக்கப்பட்டவர்களையும் சேர்த்து பேசுவார், சில வேளை என்டையர் ஜூஸையும் சேர்த்து நாமனு பேசுவார். அதனால தான் இங்கே வந்து ஒரு கன்ஃபியூஷன் வரும் சில வேளை. அந்த கன்ஃபியூஷனை அவாய்ட் பண்ணணுன்னா தான் நம்ம யூதனாக அதை படிக்கணும். நாம் யூதனாக, நாம் யூத கிறிஸ்தவனாக, அதே நேரத்தில் நம்மிலே இருமனம் கொண்ட யூதர்களும் கலந்திருப்பதாக, நம்மிலே இயேசு ஏற்றுக்கொள்ளாத யூதர்களும் இருப்பதாக இதை படிப்போம்னா எந்த கன்ஃபியூஷனும் வராது. ஏன்னா நான் ஏற்கனவே போன வகுப்பில் நம்ம பார்த்தோம்ல, யூத கிறிஸ்தவர்களுக்கு இயேசு ஏற்றுக்கொள்ளாத யூதர்களை ஆதாயப்படுத்துவதற்கு சில ஆர்கியூமெண்ட்டை கொடுக்குறார். அதில் தான் ஒரு ஆர்கியூமெண்ட்டு, அவன் அங்கே அழைச்சானா அதை அவன் இங்கால இப்படி சொல்லு, நீ அந்த திரைக்குள்ளே பார்க்க வைக்கிற, இங்கே வானத்தில் திரையை சொல்லு, மேலான சொல்லு. அவன் அந்த பிரதான ஆசாரியரை சொல்கிறான், நீ இங்கே மகா பிரதான ஆசாரியரை சொல்லு. எவ்வளோ அழகான ட்ரைனிங், அருமையான ட்ரைனிங் கொடுக்குறார். சரியா? அப்போ இது வந்து ஒரு யூரிஷ் கிறிஸ்டியன் கன்வெர்ட், இது ஒரு அப்பாலஜெட்டிக். இது அப்பாலஜெட்டிக். அது நீங்கள் கேட்ட நல்ல பேர். ஒரு விதத்தில் எவ்ரி எஃபிஸ்டல் இஸ் அன் அப்பாலஜெட்டிக். நீங்கள் நுட்பமாக போனீங்கன்னா அங்கே ப்ராப்ளத்துக்காக எழுதின போல நம்ம பேசுவோம். அதனால தான் சில இடத்துல கோட்டு அப்படிது. நம்ம ஒவ்வொரு நிறுவனமுமே ஒரு அப்பாலஜெட்டிக் தான். நீங்கள் அதை கரெக்டாக சொன்னீங்க. அதாவது எபிரேய புஸ்தகம் வந்து ரிச் தியாலஜி புஸ்தகம், கிறிஸ்துவை குறித்து ரொம்ப அருமையான இது. நம்ம மேலோட்டமாக படிச்சுட்டு போகிறதுனால தான் சில வேளை அது அதாவது இந்த எபிரேயர் ரோமருக்கு அடுத்து எபிரேயரெல்லாம் படிச்சுட்டோன்னா, ரோமரில் வந்து அந்த காஸ்பல் ஜென்டைல் கான்செப்டில் எழுதுகிறாரு, இங்கே காஸ்பலை ஜூயிஷ் கான்டெக்ஸ்டில் எழுதுகிறார். எப்படி ரோமரை படித்தா ஜென்டைலுக்கு அந்த காஸ்பலை நம்ம கரெக்டாக அப்ளை பண்ண முடியுமோ, அதுபோல் எபிரேயரை சரியாக படித்தா எந்த ஜீவோடு நம்மளும் பேச முடியும். அவன் ஏற்றுக்கொள்வானா ஏற்றுக்கொள்ளாத ரெண்டாவது, அது அன்றைக்கு முதல் நூற்றாண்டிலே அந்த பிரச்சனை தானே இருந்துச்சு. பட் இதுகளை சொல்லலாம், இதுதான் நம்ம சொல்லணும். இப்போ ஒரு யூதனை பார்த்து பேசணுன்னா அவன் இப்போ ஆலையும் இல்லை அதனால் பேச மாட்டான். ஆனால் ஆலையும் இருந்தால் அவன் கட்டாயம் எதான் பேச தெரியுமா? நீ இந்த ஐயா வீட்டில் கூட்டுற பாரு, எங்கள் ஆலயத்தை பாரு. அப்போ நம்ம என்ன சொல்லணும்? சரி, நம்ம ஆலயம் நல்லா இருக்கட்டு, ஆனால் நம்முடைய மகாபிரதான ஆசாரியர் அங்கெல்லாம் போயிருக்கிறாரு, அந்த ஆலயத்துக்கெல்லாம் போயிருக்கிறாரு. பாருங்கள், அந்த ஆர்கியூமெண்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக போகுது. நீங்கள் சொன்ன மாதிரி எவ்வளோ அப்பாலஜெட்டிக்காக போகுது.
அதான் ஒரு தடவை ஒரு யூதனோட 2-3 ஒரு சேட் பண்ணேன். அவன் சொன்னான் எங்கள் யூத மதம் தான் கிரேட்டுன்னு. நான் சொன்னேன் கிரைஸ்ட் இஸ் த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் யுவர் ஜூஸ் ரிலீஜன். தட் மீன்ஸ் கிறிஸ்து யூத மதத்தை பூர்ணமாக்குகிறார். ஒரு பதில் போட்டான், நான் இன்னொரு பதில் போட்டேன், அதோட அவன் நிறுத்திட்டான். அதுதான் ஆர்குமெண்ட். நீங்கள் எபிரேயரில் 6 போனீங்கன்னா அதான் சொல்லுவார், கிறிஸ்து தான் பரிபூர்ணம். கிறிஸ்து பரிபூர்ணம் உள்ளதை வேண்டுமென்றே ஒருத்தன் டினை பண்ணலாமே தவிர அதுக்கு மேலே ஒரு ஆர்குமெண்ட்டே அவன் கொடுக்க முடியாது. அதனால தான் ஒரு யூதன் என்ன தெரியுமா, இயேசு கிறிஸ்து அப்படி ஒருத்தன் இருந்தானா? கிடையாது, அப்படி ஒருத்தன் கிடையாது, கட்டுக்கதை. ஏன் சொல்கிறான்னா இயேசு பரிபூர்ணங்கிற ஆர்குமெண்ட்டுக்கு அவன்கிட்ட பதிலே கிடையாது. அதுக்கு அவன் பதிலே கிடையாது அவன்கிட்ட. அப்போ அதுக்கு பதில் கொடுக்க முடியாதனால அவன் என்ன சொல்லலான்னா இயேசுன்னு ஒரு ஆள் கிடையாது.